வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சமோசா ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக அதுக்கு 2 கப் மெஷர் பண்ண மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மைதா மாவில் உப்பும் ஓமமும் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஓமமும் தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கோங்க. இந்த ஓமம் ஆட் பண்ணாதான் நம்ம கடையில எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பரான சமோசா நமக்கு கிடைக்கும். இதை ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயில். நான் இன்றைக்கி பட்டர் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பட்டர் ஆட் பண்ணிடலாம் ஒரு 3 ஸ்பூன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. இப்படி கை வச்சு நல்லா அந்த மாவை ரப் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு மொறுன்னு வரும் சமோசா. ஸோ நல்லா இப்படி ரப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம கையில் கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்கணும். அப்புறமா உருட்டை வரும். பார்த்தீங்களா, இப்படி உருட்டை வரும், ஆனால் நொறுங்கி போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை ஒரு பூரிக்கெலாம் நம்ம மாவு பிசைவோம்ல, கொஞ்சம் கட்டியாக அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 2 கப் மைதா மாவுக்கு ஒரு 3/4 கப், அரை கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ரொம்ப நீங்கள் சாஃப்டாக வரவக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். நம்ம பூரிலாம் பண்ணும் போது எப்படி மாவு பிசைவோம் அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இந்த மாவு தாராளமாக அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ரொம்ப ஹார்டும் இல்லை ரொம்ப சாஃப்ட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாவு இப்படியே இருக்கட்டும். நம்ம உள்ள ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா குட்டியாக கட் பண்ண 1 ஸ்பூன் இஞ்சியும் 1 ஸ்பூன் பூண்டும் ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு அரை ஸ்பூன் பக்கத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் நீங்கள் குட்டியாக அதை கட் பண்ணி ஆட் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் பச்சை பட்டாணி போடணும். ஊற வச்ச பச்சை பட்டாணி நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரோசன் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 400 கிராம் இருக்குங்க உருளைக்கிழங்கு. அதை வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இது ரொம்ப பிளெயினாக இருக்குல்ல, இதில் மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ குயிக்காக ஃபஸ்ட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு எப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பொடிலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா இது பெப்பரும் இது ஜீரகத்தூளும் ஆட் பண்ணுறேன். ஸோ 1/4 ஸ்பூன் பெப்பரும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம நாட்டிலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சமோசா உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் கூட போதும், ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஸ்ட்ரீட்லலாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணுன்னா இதை பிளெயினாக தான் எல்லா மசாலாவும் போடுவாங்க. நம்ம தான் ஜஸ்ட் இதை குக் பண்ணி போடுறோம். ஸோ லைட்டாக ஒரு கையளவு கொத்தமல்லி இலை எடுத்து மேலே தூவிடலாம். ஸோ இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உள்ள ஸ்டஃபிங்க்கு. ஜஸ்ட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ சாட் மசாலாலே உங்களுக்கு லைட்டாக புளிப்புத்தன்மை எல்லாமே இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும்னா ஒரு 1/2 லெமன் ஜூஸை நம்ம புளிஞ்சு இன்றைக்கி விட போகிறோம். ஸோ ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. அதோட ஜூஸை அதில் புளிஞ்சு விட்டுறலாம். விட்டுட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டஃபிங்கை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம சமோசா பண்ண போகிறோம். ஸோ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாவு ரெடி, ஸ்டஃபிங் ரெடி. இன்னொரு குட்டி கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜஸ் எல்லாம் தண்ணி வச்சு இது பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் சப்பாத்தி நம்ம நார்மலாக போடுவோம்ல, அதே மாதிரி ஒரு பால் ஷேப்பில் மாவு எடுத்து நல்லா ஓவல் ஷேப்பில் நம்ம தட்டணும்.
இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ரெண்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ நடுவில் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை தான் நம்ம போட போகிறோம். இதில் வந்து எட்ஜஸ்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு அப்ளை பண்ணிடலாம். விரல தண்ணி தொட்டு எட்ஜஸ்லாம், அப்போ தான் நமக்கு நல்லா சீல் ஆகும், ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராது. பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி பண்ணால் வராது. எட்ஜஸ் வந்து பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ இப்படி பண்ணால் நமக்கு வராது. எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இந்த சைடு இப்படி பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு விரலை விட்டு அந்த எட்ஜஸை கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கோன் ஷேப்பில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளாடி ஸ்டஃபிங் வைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்குள்ளாடி நம்ம வந்து ரொம்ப டம்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சா போதும். ஸ்டஃபிங் வச்சுட்டு தண்ணி வந்து ஏற்கனவே தொட்டு தான் இருக்குது, நம்ம வந்து சீல் பண்ணணும். ஸோ ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் வச்சுட்டு தண்ணி லைட்டாக தொட்டு எட்ஜஸ் எல்லாம் மறுபடியும் வச்சுட்டு இப்படி டைட்டாக இப்படி எல்லா இடமும் சீல் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்படி உட்கார வச்சோன்னா நம்மளோட சமோசா உட்காரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ இன்னொரு சமோசா உங்களுக்காக பண்ணி, எட்ஜ் வந்து இப்படி ஷார்ப்பாக இருக்கணும், உட்கார வச்சா உட்காரணும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் இது பண்ணுறதுக்கு. இன்னொன்று நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி எட்ஜஸ்லாம் தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு எட்ஜஸ் வந்து எப்போவுமே ஷார்ப்பாக வரணும். ஸோ இப்படி இப்படி வச்ச பாருங்கள், ஷார்ப்பாக வந்துச்சா. இது வந்து இந்த ஒரு விரலை விட்டு எட்ஜஸை ஷார்ப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கோன் மாதிரி வந்துடும். இதில் வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு அதே மாதிரி தாங்க மறுபடியும் சீல் பண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டினா கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு ட்ரையான ஒரு பிளேட்டில் வைங்க. தண்ணி லைட்டாக இருந்தால் கூட அந்த மாவு வந்து ஒட்டி வந்து அந்த சமோசா நல்லா இருக்காது. ஸோ தண்ணி வச்சிடலாம். மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா சீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரல ரொம்ப பெருசாக இருக்குன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு எல்லா சமோசாவும் இப்படி ரெடி பண்ணி இப்படி வச்சுருங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதே டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு சமோசாவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வந்து போட்டுற வேண்டியதான் எண்ணெயில். ஸோ போட்டுட்டு மிதமான தீயில வந்து நல்லா வந்து வேக வைக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக இடமும் நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ பட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணனால இன்னும் நமக்கு வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ எண்ணெயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி போட்டுட்டு கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படி தான் சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள ஸ்டஃபிங்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நார்த் சைட்லாம் ட்ராவல் பண்ணும்போது அங்கே சூப்பரான சமோசா கிடைக்கும். அதே டேஸ்ட்டில் நம்மளும் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.